நடிகர் கமல்ஹாசனோட ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் நிறுவன தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் 173வது படத்தை இயக்கப் போவது யார் என்ற அறிவிப்பு இன்று காலை 11 மணிக்கு வெளியாகிறது. இதை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தலைவர் 173 படத்தை இயக்குவதாக இருந்த சுந்தர் சி திடீரென விலகிய நிலையில் தற்போது வேறுமொரு இயக்குனர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. சுந்தர் சி சொன்ன கதை ரஜினிக்கு திருப்திப்படவில்லை என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிதாக ஒப்பந்தமாகியுள்ள இயக்குனரிடம் ரஜினி கதை கேட்டிருப்பார் என்றுதான் சொல்லப்படுகிறது. கூலி படத்தை தொடர்ந்து ரஜினியின் அடுத்த படமான ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்கிட்டு வரார். இந்த படம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு படம் நடிப்பதாக சொல்லப்பட்டு பின்னர் அதை ரஜினி மறுத்திருந்தார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக ரஜினியின் 173வது படத்தை கமல்ஹாசன் தனது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் மூலம் தயாரிக்க உள்ளதாக கடந்த ஆண்டு கமல்ஹாசனின் பிறந்த நாளான நவம்பர் 6ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. அப்போது இந்த படத்தை சுந்தர் சி இயக்குவார் என தெரிவிக்கப்பட்டது. அவரும் கமலின் அலுவலகத்திற்கு வந்து ரஜினி கமலிடம் இருந்து வாழ்த்துக்களை பெற்றார். ஏற்கனவே ரஜினி நடித்த அருணாச்சலம், கமல் நடித்த அன்பே சிவம் உள்ளிட்ட படங்களை சுந்தர் சி இயக்கியிருந்ததால் இந்த படத்தின் மீது அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆனால் சில வாரங்களிலேயே தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக அறிவித்திருந்தார். இதற்கு அரசியல் காரணங்கள் எல்லாம் வதந்தியாக சொல்லப்பட்டது. அதாவது கமல்ஹாசன் திமுக கூட்டணியில் இருக்கிறார், குஷ்பு தமிழக பாஜக செயற்குழு தலைவராக இருக்கார், கடந்த காலங்களில் நடந்த தேர்தலில் மனைவியோடு சேர்ந்து சுந்தர் சியும் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சார், அதனால் கமலின் படத்தில் இருந்து அவர் விலகினார் என்கிறார்கள். அதுபோல் ரஜினியிடம் சுந்தர் சி கதை சொன்னார், ஏதோ பேய் படம் போல் கதை சொன்னது ரஜினிக்கு பிடிக்கவில்லை என தெரிந்ததால் சுந்தர் சி நாசுக்கா விலகிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவென தெரியல. அப்போது இது குறித்து கமலிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது ரஜினியை திருப்திப்படுத்தும் வகையில் யார் வேண்டுமானாலும் கதை சொல்லலாம் என தெரிவிச்சிருந்தார். ரஜினி சில இளம் இயக்குநர்களிடம் கதை கேட்டதா சொல்லப்படும் நிலையில் ரஜினியோட 173வது படத்தை இயக்குனர் யார் என்பது இன்று காலை ராஜ்கமல் நிறுவனம் தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 1 பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணா, அப்படி இல்லைனா கார்த்திக் சுப்புராஜ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அப்படியும் இல்லைனா அஸ்வந்த் மாரிமுத்து டிராகன் படம் எடுத்த டைரக்டர், அதுவும் இல்லைனா லோகேஷ் கனகராஜே மீண்டும் எடுக்கலாம், கமல் அவரிடம் சமாதானம் பேசி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி காலைக்கு 11 மணிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இயக்குனராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.